ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு பாஸ்தா ரெசிபி தான். இது குயிக்காக செஞ்சு முடிச்சலாம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 250 கிராம் பாஸ்தாவை எடுத்துக்கிறேன். நீங்கள் பாஸ்தா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுமாரி சுருள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு நம்ம இதில் பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போது பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வந்துக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் பாஸ்தா. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இட்டு வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொதுவாகவே பாஸ்தாக்கு கூடுதலாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டையும் ரொம்ப நைஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அரைச்சி நல்லா விழுதாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த விழுதை நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட தக்காளியோட பச்சை வாசலாம் போய் நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட சாஸ் இல்லைனாக்கா தக்காளி எக்ஸ்ட்ராவாகவும் சில்லி சாஸ்க்கு பதிலாக தனிமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால தான் சாஸ் சேர்த்து பண்ணுறோம். பொதுவாகவே பாஸ்தாவுக்கு புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட மசாலா பச்சை வாசலாக போய் ரெடியாக இருக்குது. இதில் நாம் வேக வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். நான் ஏன் சுல் பாஸ்தா யூஸ் பண்ண சொன்னேன்னா நம்மளுக்கு அந்த கேப்லலாம் ஈஸியாக மசாலா கோட்டாகி சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. குழந்தைங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.